நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் பாபு இருக்கார் இல்லையா? அவர்கிட்டயே போயிட்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்க போறாரு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இங்க இருக்க வரைக்கும் அவருக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல, தெரியல. ஒ என்ன நடக்குது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறது எல்லாமே உண்மையா? இதெல்லாம் சாத்தியமாகுமா? அப்படின்ற மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு முன் வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவரு சாதாரணமாலாம் வரல. நம்ம மல்லியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சும் வராரு. அது மட்டும் இல்லாம மல்லி தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் மல்லி மேல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரு அங்க காதல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க தங்கச்சியை தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கேட்குறாங்க. இதை கேட்கும்போது நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலுமே கூட நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா விஜயை ஏற்கிறதுக்கு மறுப்பாங்க. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மறுத்தார் இல்லையா? அந்த மாரி மல்லி மறுத்தா தான் வேலைக்காகும். இல்ல அப்டின்னா வேலைக்காகாது. அதுவும் அவங்க அண்ணன் இருந்துட்டு இப்போ நம்ம விஜயோட நல்ல மனச புரிஞ்சுகிட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய வந்து விஜய்க்கு கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு சம்மதிப்பாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, நம்ம மல்லி மேல செம்ம காண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. இப்டி பொண்ண வந்து கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி தான் இது எல்லாத்தையுமே சாதிப்பியா? அப்டின்னு சொல்லிட்டு, கடைசில நம்ம மல்லி இருந்துட்டு அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே உண்மை தெரியட்டும். அதாவது ஏற்கனவே எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணி இங்க நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாத மாரியே நடிச்சு, கடைசில நம்ம மல்லியே எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவா நடிக்கிறதுக்காக மட்டுமே தான் நான் வந்தேன். வேற எதுக்காகவும் கிடையாது. இந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கட்டினது கிடையாது. நானா கட்டிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட கழுத்துல இருந்த தாலியெல்லாம் அறுத்து தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொல்லிட்டு, தன்னோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம பாபுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி அதாவது நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியால வந்து வெண்பாவ மறந்துட்டு இருக்கவே முடியல. வெண்பாவ விட்டுட்டு அவங்களால எதையுமே யோசிக்கவே முடியல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து அவங்க அண்ணங்கிட்டயே, நான் இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க தங்கச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கல. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல தாயா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வருது. அந்த இடத்துல வேற யார் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஏன் என் பொண்ணாலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க முடியாது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க அண்ணன் கால்ல விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம மல்லி வந்துட்டு, "இல்ல விஜய் இது செட் ஆகாது" அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க அண்ணனே கூட வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, விஜய் எந்த அளவுக்கு நல்லவருன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சிய எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றதும் தெரியும். ஒரே ஒரு சின்ன ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றது ஒண்ணு மட்டும் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.